ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் சைட் லவ் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு சிக்னலாச்சும் கொடுத்துருந்துருக்கணும். நான் ஒன்று லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான சில சிக்னல்ஸாச்சும் நீங்கள் கொடுத்துருந்துருக்கணும். அந்த மாதிரி ஒன் சைடில் லவ் பண்ணிகிட்ருப்பீங்கள்ல, ஒன்று ப்ரப்போஸ் பண்ணியிருக்கணும், இல்லைனா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது. ஏதாவது ஒரு சைன் மூலியமாகவோ ஒரு சிக்னல் மூலியமாகச்சும் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த ரீடிங் பாருங்கள். ஓகேவா? இது வந்து ஒன் சைட் லவ் ரீடிங் தான். ஓகே. பைல் 1 வந்து பிங்க் கலர் பென், பைல் 2 வந்து ப்ளூ கலர் பென். ஓகேவா? உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ஏதாவது ஒரு ஃபீலிங் இருக்கா, இல்லை வந்து என்ன மாதிரியான ஒரு இன்டென்ஷனோட பழகுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே. யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து என் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? கால் பண்ணாதீங்க, நான் எடுக்க மாட்டேன். ஓகே. கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு இந்த 2 பைலில் ஏதாவது ஒரு பைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. பைல் 1 பிங்க் கலர் பென் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்த்துடலாம். ஓகே, ரைட். ஷஃபில் பண்ணுறதை வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய சீக்ரெட்ஸ்லாம் இருக்குது. பெருசாக எந்த எமோஷனலையும் வெளிக்காட்டலைன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நிறைய பேர் ஹர்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கும், எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, பார்க்கலாம் உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே வெயிட் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் அப்படின்ட்டு. ஓகே, ஸ்ப்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 4-5 கார்டு ஸ்ப்ரெட் எடுத்துக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். ரிவீல் பண்ணிடலாம். நான் எல்லா கார்ட்ஸையும் வந்து ரிவீல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ உங்கள் பர்சனுக்கு வந்து உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, மேபி உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. உங்களை அவாய்ட் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நீங்கள் போய் வழிய பேசினாலுமே வந்து அவங்க உங்களை அவாய்ட் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு சென்ஸ் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அவங்களோட இன்டென்ஷனுமே அதுதான். நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தாலோ இல்லை கால் பண்ணியிருந்தாலோ அவங்களுக்கு தெரியும் நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, கால் பண்ணியிருக்கீங்க, அண்ட் வந்து நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணுறீங்க, அவங்களோட வார்த்தைக்காக வெயிட் பண்ணுறீங்கிற விஷயம் வந்து உங்கள் பர்சனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாமலாம் இருக்காது. பட் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் வந்து அவங்க அவங்கள அவாய்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. மேக்ஸிமம் வந்து உங்ககிட்டேருந்து மெசேஜ் எல்லாம் ரீட் பண்ணாலும் வந்து ஒரு ரிப்ளையும் இருந்திருக்காது. நீங்கள் என்ன ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்திருக்காது. ஒரு ரன்னர் சேசர் எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. அதாவது உங்கள் பர்சன் ரன்னர், நீங்கள் வந்து சேசர். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு அவங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்குன்னா, அவங்கள ஹர்ட் பண்ணவும் விரும்பலை. அவங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஹர்ட் ஆகியிருக்காங்க. அண்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னால் இப்போதைக்கு வந்து இதில் வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது. நான் வந்து ஒரு ரன்னர் எனர்ஜியில் தான் நான் இருக்கிறேன். என்னால் இப்போதைக்கு ஒன்றை வந்து ஃபேஸ் பண்ண முடியாது, ஒரு லவ்வை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் அவங்க இருக்கிறாங்க. நீங்கள் பேச போனாலுமே வந்து சில காயங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஹார்ஷாக உங்கள்கிட்ட பேசி வந்து சில விஷயங்கள் பண்ணியிருந்திருப்பாங்க. நீங்கள் அதுலேருந்து ஹீல் ஆகணும்னு தான் அவங்களும் நினைக்கிறாங்க. அவங்களோட இன்டென்ஷன் அதுதான். ஓகே, நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா நீ அந்த விஷயத்துலேருந்து சீக்கிரமே ரெக்கவரி
மாதிரி ஆகு. அண்ட் வந்து நானுமே ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஹர்ட் ஆகியிருக்கேன். என் லைஃப்லேயும் வந்து நான் ஏதோ ஒரு காயங்களை சந்திச்சுட்டு தான் இருக்கிறேன். அந்த விஷயத்துலேருந்து நான் வந்து இப்போதைக்கு வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷனில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க லைஃப்லேயே ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் போயிட்டு தான் இருந்திருக்கு. ஓகே, அதனால தான் உங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு டவுட் இருக்குது. அந்தளவுக்கு அவங்க ஒரு ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இல்லை. ஓகேவா, எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் இல்லை. ஸோ அவங்களுக்கு உங்ககிட்ட வந்து என்ன வேணும்னா, இப்போதைக்கு என்னை தனியாகவே விடு, நான் என் லைஃப்பை பார்த்துட்டு போவேன், எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அண்ட் வந்து என் லைஃப்பில் நான் ஃபினான்ஷியலாக வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கேன். எஸ், பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. நான் அதில் வந்து எனக்கும் லைஃப்பில் வந்து அவங்க லைஃப்பில் ஒரு பிரேக்கப் நடந்திருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் வந்து ஃபினான்ஷியலாகவும் அவங்க ஸ்டேபிளாக இல்லை. என்னை கொஞ்சம் அப்படியே விடு, நானே நிறைய வழியை தான் சந்திச்சுட்டு இருக்கேன், அதுலேருந்து நான் ஃபஸ்ட்டு மூவ் ஆன் ஆகி வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் அவங்க இருக்கிறாங்க. அண்ட் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, ஒரு கமிட்மெண்ட்டு, அவங்க வந்து ஒரு பாசமாக வந்து பேசணும், உங்ககிட்ட அன்பாக வந்து பேசணும், அந்த ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன், உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் வரணும், ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அண்ட் வந்து ஒரு எமோஷனல் வந்து உங்ககிட்ட வந்து பேசணும், எங்கேயாச்சும் போகணும், ட்ராவல் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க. ஓகேவா, பட் அவங்களுக்கும் லைஃப்பில் விஷயம் நடந்திருக்கு. அவங்க அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. ஒரு சில பர்சனுக்கு ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்கள் பர்சனுக்கு வந்து ஸ்னீக்கி பிஹேவியர்ஸ் இருக்குது. அதாவது நல்லா பேசுவாங்க அண்ட் கமிட்மெண்ட் லெவலுக்கு போகும்போது உங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களை ஹர்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. 2 மெசேஜ் எனக்கு கிடச்சனால நான் சொல்லிட்டேன். உங்கள் பர்சன் ஜென்யூனாக இருந்தால் அவங்க லைஃப்லேயும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. இல்லை, என் பர்சன் கொஞ்சம் ஜென்யூன் இல்லாத பர்சன் தான், அதாவது உங்களுக்கே தெரியும் இல்லை, அந்தளவுக்கு ட்ரஸ்ட் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து வேணும்னு தான் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் நல்லா வந்து ஃப்ளர்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து கமிட்மெண்ட் லெவலில் கேட்கும்போது அவாய்ட் பண்ணிக்கிட்டு ஹர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியும் தெரியுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, உங்கள் பர்சன்கிட்ட இருந்து, அதாவது ஜென்யூனாக இருந்தால் ஓகே, அது உங்களோட சாய்ஸ், வெயிட் பண்ணலாம். இல்லை ஜென்யூன் இல்லைன்னா அப்படியே வந்து உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு போயிருங்க. ஓகே ஓகே சரி, உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட கமிட்மெண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், பாசிட்டிவ் கார்ட்ஸாக வந்திருக்கு. ஒரு சில பர்சனுக்கு வந்து உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து ஒரு ஆஃபர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு, அதாவது மேரேஜ், கமிட்மெண்ட், அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்க தான் செய்யுது. என்ன தான் அவங்க உங்களை அவாய்ட் பண்ணாலும் ஃப்யூச்சரில், அது இப்போ உள்ள கரண்ட் எனர்ஜி இருக்கா வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க இன்னுமே ஹீலிங் ப்ராசஸில் தான் இருக்கிறாங்க. இது வந்து நடக்க கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு தான் வந்து லாஸ்ட் வந்து 8 ஆஃப் பென்டக்கிள் இருக்குது. என்ன விஷயம் வந்து அவங்க 2 பேரையும் வந்து பிரிக்குதுன்னா 8 ஆஃப் பென்டக்கிள். அவங்க வந்து ரொம்பவே வந்து அந்த ஃபினான்ஷியல் விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க. அதனால தான் உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க. அதுதான் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை. இல்லைனா வந்து ஓரளவுக்கு உங்களை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, உங்ககிட்ட பேசுவாங்க, உங்களை அவாய்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஃபினான்ஷியல் க்ரோத்தையும் பார்க்கணும், கரியரையும் பார்க்கணும். அதனால உங்களை வந்து கண்டுக்காமல் இருக்கிறாங்க. அண்ட் நீங்கள் கேட்டபடி உங்களுக்கு உங்கள் ப்ரப்போசலை ஏற்றுப்பாங்களா, உங்ககிட்ட வந்து லவ் யூ சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, சம்திங் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்ககிட்ட வந்து கமிட்மெண்ட் கேட்கலாம், ஓகே லவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியும் இருக்குது. மேரேஜ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லை இதுலேயே நீங்கள் வந்து உங்கள் பர்சன் பண்ணுற விஷயத்துலேயே வந்து நீங்கள் டயர்டாகி மூவ் ஆன் ஆகிட்டிங்கன்னா அது கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. உடனே வந்து உங்களுக்கு க்ரீன் சிக்னல் கிடைக்கிற மாதிரி இல்லை, ரொம்பவே டைம் எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகே, பட் பாசிட்டிவ் சேஞ்சஸ் கன்ஃபார்ம் இருக்குது இப்போதைக்கு. பட் உங்கள் பர்சனோட எனர்ஜி எப்படின்னா, அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் ரன்னர் எனர்ஜி தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க லைஃப்லேயே நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் சந்திச்சுட்டு ஃபினான்ஷியலாக ஒரு க்ரோத்தை சந்திச்சுட்டு தான் அவங்க லைஃப் ஒரு செட்டில்டாக ஆன பிறகு தான் வந்து உங்கள் கமிட்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, ஸோ ஒன் சைட் லவ் ரீடிங் பைல் 1 உங்களுக்கான ரீடிங் இதுதான். உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் இருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே பைல் 2க்கு போயிடலாம். பைல் 2 உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஓகேவா, அதே கார்டை எடுத்து ஷஃபில் பண்ணிக்கலாம். ஷஃபில் பண்ணுறத வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுக்கலாம்.
ஓகே, இதுலேயும் ஸ்ப்ரெட் எடுத்துடலாம். ஒரு 6 கார்டு ஸ்ப்ரெட் எடுக்கிறேன், 6 or 7. ஸோ ஓகே, கார்ட்ஸ்லாம் ரிவீல் பண்ணியாச்சு. உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாம். உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல ஃபீலிங் தான் இருக்குது. மேபி நீங்கள் ரொம்பவே வந்து ஒரு செக்யூர்டான பர்சன், நீங்கள் எல்லாமே எதிர்பார்க்குற ஒரு பர்சன் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது ஃபினான்ஷியலாகவும் ஸ்டேபிளாக இருக்கணும், எமோஷ்னல் வைஸும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில எதிர்பார்ப்புகள் உங்ககிட்ட இருக்கிறது மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட் இருக்கணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அண்ட் வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் ரொம்ப செக்யூர்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து எதிர்பார்க்க, அதாவது நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். உங்களுக்கு வரக்கூடிய பர்சன் வந்து நம்மளை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க எதிர்பார்க்குறாங்க. அண்ட் வந்து நீங்கள் தனியாக இருந்தாலுமே ஹாப்பியாக இருக்கிறீங்க, தனிமையில் வந்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க. அதர் பர்சன் இல்லைனாலும் உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் தனிமையிலே வந்து ரொம்ப அழகாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கம் தான், அதாவது அந்த பார்வையில் தான் அவங்க உங்களை பார்க்குறாங்க. ஸோ உங்கள் மேலே ஒரு நல்ல ஃபீலிங் இருக்குது. ஓகேவா, உங்கள் மேலே வந்து ஒரு இங்கே எதுவுமே வந்து லவ் இல்லைன்னு சொல்ல முடியாது. சம்திங் உங்கள் மேலே ஒரு நல்ல எனர்ஜி தான் இருக்குது. உங்களை ஏதோ சம்திங் ஒரு நல்ல ஒரு பொக்கிஷம் மாதிரி தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு சம்திங் உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க தான் செய்யுது. ஓகே, சம்திங் இந்த அவங்களோட இன்டென்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு வேகமாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷனில் தான் இருக்கிறாங்க. அது வந்து இந்த காதலை நோக்கி ஒரு வேகமாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை வந்து கரியரை நோக்கி ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. பட் சம்திங் வந்து ஏதோ ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக தான் இருக்கிறாங்க. சீக்கிரமே ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவங்க மைண்டில் இருக்கிறாங்க. இல்லை எல்லா விஷயமும் வந்து சீக்கிரமாக முடிக்கணும், ஒரு கரியர் விஷயத்துலேயும் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கணும், சீக்கிரமே ஒரு க்ரோத் கிடைக்கணும். அண்ட் லவ் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துலேயும் வந்து சீக்கிரமாக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி இருக்குது. என்னதான் உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொன்னாலுமே வந்து சில நேரத்தில் உங்களை அவங்க ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. என்னதான் நீங்கள் வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங்கான ஒரு பர்சனாகவே இருந்தாலும் சம்டைம் நீங்கள் அவங்கக்கிட்ட பேச வரும்போது உங்களை காயப்பட்டிருப்பாங்க. அதாவது ரொம்ப ஹார்ஷாக பேசி வந்து உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. பட்டு அவங்களோட இன்டென்ஷன் என்னென்னா, அதாவது அவங்கக்கிட்ட இருந்து என்ன வேணும்னா, அவங்க ஏதோ ஒரு செலிப்ரேஷன் தான் எதிர்பார்க்குறாங்க, கெட் டுகெதர் அந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது. அவங்க இதில் வந்து ஒரு லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட ஒரு ரீயூனியன் ஆகணும், செலிப்ரேஷன் பண்ணணும், நிறைய டிஸ்டர்பன்ஸ். ஸோ அவங்க எதிர்பார்க்குறது உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு ஹாப்பினஸ் எதிர்பார்க்குறாங்க, ஃபன்னாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. உங்கள் கூட சேர்ந்து ஏதாவது கெட் டுகெதரோ ஏதாவது மீட் பண்ணணும், அப்படி ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கலாம். அண்ட் இங்கே போத் சைட்லேயும் ஏதாவது தேர்ட் பார்ட்டி டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அவங்க லைஃப்லேயும் இன்னொரு பர்சன் இருக்கலாம், அதாவது அவங்க நிறைய பேர்கிட்ட பேசுகிற ஒரு பர்சனாக இருக்கலாம். அண்ட் அந்த பர்சனுக்குமே வந்து உங்கள் மேலே ஒரு டவுட் இருக்கலாம். உங்கள் லைஃப்லேயே வந்து தேர்ட் பார்ட்டி யாராவது இருப்பாங்களா, அவங்க ஹாப்பியாக தான் இருக்கிறாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்களா, வேறு யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு தாட் வந்து உங்கள் பர்சனுக்குமே இருக்கும். ஓகேவா, பட் ஸ்டில் வந்து அவங்க வந்து உங்கள் கூட ஒரு ரீயூனியன் ஆகணும், பேசணும் அப்படிங்கிற, அதாவது கமிட்மெண்ட் லெவலுக்கு கொடுக்க முடியாமல் இருந்தாலும் ஒரு பேசணும், ஹாப்பியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதாவது ஐ திங்க் நீங்கள் தான் அவங்கள வந்து அவ்வளோவா கண்டுக்காத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன தான் உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருந்தாலும் இப்போ வந்து அவங்கள வந்து ஓரளவு கண்டுக்காமல் உங்கள் வேலையை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அண்ட் நீங்களும் அதை தான் அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறீங்க. இப்போதைக்கு இந்த செலிப்ரேஷன் அந்த விஷயம்லாம் வேணாம். உன் லைஃப்பில் வந்து நீ ஒரு க்ரோத்தை ஃபேஸ் பண்ணு, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லை வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களை வந்து கண்டுக்காமல் வந்து வேலை அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாகவே இருக்கிறாங்க. கொஞ்சம் வந்து என்ன எட்டிப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்க. ஓகேவா, ஸோ போத் எனர்ஜியும் அப்படி தான் இருக்குது. அவங்களும் உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு ரீயூனியன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நீங்களும் வந்து அவங்கக்கிட்ட என்னென்னா சும்மா வேலைன்னு இருக்காது, என்னையும் கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்குது. ஓகே, பட் உங்கள்
ப்ரப்போசலை அவங்க ஏற்றுப்பாங்களா, அல்லது வந்து அவங்க மறுபடியும் உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா? 2 பேருமே ப்ரப்போஸ் பண்ணலை, சிக்னல் மட்டும்தான் கொடுத்துருக்கோம், அவங்க வந்து இனி ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க இன்னும் ஸ்டில் எந்த ஒரு முடிவும் எடுக்கலை, அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி உங்கள் ஆன்சருக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவீங்க, உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, ஒரு கிளாரிட்டி கொடுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வெயிட் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஓகே, போத் சைடும் ஏதாவது ஒரு கிளாரிட்டி கொடுத்தா வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓரளவுக்கு ஒரு சக்ஸஸாக வந்து ரன் ஆகுற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? பட் நான் இங்கே எந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவ்வளோ பார்க்கல. ஏதோ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் இருந்த மாதிரி தான் தெரியுது. 2 பேருமே வந்து இப்போது வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் தான் இருக்கீங்க. எந்த ஒரு முடிவும் எடுக்காத மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு கிளாரிட்டி இல்லை, கரெக்டாக லவ் பண்ணுறோமா இல்லையாங்கிறது மிக்ஸ்டு சிக்னல் கொடுத்த மாதிரி தெரியுது. ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்களா இல்லை வந்து லவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு எனர்ஜியே தெரியல, மிக்ஸ்டு எனர்ஜி கொடுத்த மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ இதில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சரில்? 2 பேரும் கமிட்மெண்ட் கொடுத்தா யாராவது ஒருத்தவங்க கொடுத்தா தான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கே போகிற மாதிரி இருக்குது. ஸ்டில் யாருமே வந்து சொல்லாத மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? வெயிட்டிங்கில் தான் இன்னுமே இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம லவ் சொன்னால் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதாவது ஒருத்தர் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. உங்களை பற்றின தவறான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்கள் பர்சனுக்கு இருக்கலாம். உங்கள் பர்சனுக்கு வந்து உங்களை பற்றின ஒரு தவறான ஜட்ஜ்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது இவங்க இப்படி இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட், நீங்களும் அவங்கள நினச்சிட்டு இருக்கீங்க, ஒருவேளை அவங்க அப்படியே இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இல்லைனா வந்து ஊரில் உள்ளவங்க ஏதாவது சொல்லுவாங்களா? அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம இப்போ கமிட்மெண்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டோம்னா ஃபேமிலி சைட்லேருந்து ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்களா? இது தேவையில்லை, இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்க பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. ஸோ வந்து உங்ககிட்டேயும் வந்து சில ஜட்ஜ்மெண்ட், அதாவது தவறான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கலாம். அண்ட் வந்து ஃபேமிலி சைட்லேயும் வந்து ஏதாவது அவங்க பங்குக்கு ஏதாவது சொல்லணும்ல. ஸோ அவங்களும் ஏதாவது சொல்லுவாங்க, இப்போதைக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம், இந்த லவ்வெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து அவங்க சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அடுத்த ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது, அது ஃபேமிலி இன்வால்மெண்ட். அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அவங்கள நம்மளை எப்படியாச்சும் தப்பாக பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இதில் இருக்குது. ஸோ கமிட்மெண்ட்டு கொடுத்தாலுமே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு யாரோ பயந்துருக்கிற மாதிரி தெரியுது. வீட்டில் உள்ளவங்க எப்படியாவது சொல்லிடுவாங்களா, அப்படி சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. ஓகேவா? ஸோ போத் சைடு இன்னுமே வந்து ரிவீல் ஆகலைன்னு தான் நினைக்கிறேன். 2 பேருமே வந்து ஒருத்தர் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்களையும் சொல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ வெயிட்டிங்கில் தான் இருக்குது, இன்னுமே தெரில. நீங்கள் கிளாரிட்டி கொடுத்தா மட்டும்தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. அண்ட் சில ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, தவறான ஒரு பார்வை இருக்குது, அதை கிளாரிட்டி கொடுத்துருங்க. ஓகேவா? அந்த கிளாரிட்டிலாம் கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு இது கமிட்மெண்ட் லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ ஒன் சைட் லவ், உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் இதுதான். சம்திங் உங்ககிட்ட வந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனை வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. அண்ட் வந்து மைண்டுக்குள்ளே வந்து நிறைய ஜட்ஜ்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான ஒரு கிளாரிட்டியை நீங்கள் கொடுத்துருங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து பழகிறீங்களா, இல்லை வந்து கமிட்மெண்ட் லெவலில் பழகிறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம், இல்லை வந்து உங்கள் லைஃப்லேயும் வேறு யாராச்சும் இருக்காங்களா அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்துன்னா ஓப்பன் அப் ஆயிருங்க. ஒரு கிளாரிட்டி கொடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் அடுத்த கட்ட ஒரு மூமெண்ட் போகும். இல்லைனா இதே மாதிரி தான் ஸ்டக்கில் தான் நிற்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் பைல் 2 உங்களுக்கான ரீடிங். உங்களுக்கு வந்து பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பொருந்தினதை மட்டும் எடுங்க, பொருந்தாது அப்படியே விட்டுருங்க. அண்ட் என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் நம்பர் போட்டிருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.